ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹா vlogs. இன்றைக்கி நம்ம அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி அதை 20 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சதுனால இதை சும்மா இப்படி கையில் பண்ணாலே குட்டி குட்டியாக உடஞ்சிரும். ஸோ நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளெண்டர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி அரிசியை உடச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக பண்ணிட வேண்டாம், ஜஸ்ட் உடஞ்சா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கேஷ்யூ நட், அதுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். அதை நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேன் வச்சு அதில் நான் இன்றைக்கி 3 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இந்த பாலில் நான் தண்ணி சேர்க்கல, இது ஹோல் மில்க். பால் ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் பால் கொதிக்க ஆரம்பித்ததும் அதுலேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து இந்த மாதிரி குங்குமப்பூவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு அதை கலந்து தனியாக வச்சுருங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா அப்போ தான் இது அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் அரிசி வேகலை, அதனால் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போது அரிசி நல்லா வெந்துருச்சு. அதில் நம்ம கலந்து வச்சுருக்க குங்குமப்பூ பாலை இதில் சேர்த்துடலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போவுமே டேஸ்ட் நல்லா தான் வரும். இப்போது நம்ம இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் நான் ஏலக்காவை சேர்க்குறேன். பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய். நல்லா இதை கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டி எம்மி ரைஸ் கீர், அதாவது அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ விஹா vlogsல நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.